அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ராசிக்கான பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் நாம் இப்போது இந்த ராசிக்கான ரிஷப ராசிக்கான பலன்கள் எப்படி அமைய போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக மாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே சிவராத்திரி, மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷங்க. அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி ஒற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரு. அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த மாதம் உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பணப்புழக்கம் இல்லையே, நமக்கு கைக்கும் வாய்க்கும் சரியாக போகுது, செலவு செய்கிறதுக்கு நம்மளால் முடியலையே அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனக்கவலை மாறக்கூடிய காலகட்டம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் கண்டிப்பாக விலகுவாங்க. சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும். பிரபலங்களினுடைய அறிமுகத்தால் பெருமை காண்பீங்க. சரி, அதே போல் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதால உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அதிபதி சூரியனும் 10ஆம் இடத்துல அதிபதியான சனியும் இணைகிறதால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான மாற்றம் ஏற்படும் அப்படின்னும், அதே போல் இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு அது கைகூடி வரும் என்றும், வருங்காலம் பற்றிய பயம் அகலும் என்றும் சொல்லப்படுது. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் கூட அகலும் அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்று விடுவோமோ என்று கவலைப்படுறவங்களுக்கு இது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இருந்தாலும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் அது மாதிரி நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். சரி, இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு சம்பந்த விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமையோடும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்காக விரயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையினுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அவர்களுடைய மேற்படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மீன மற்றும் புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது அல்ல. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் பொழுது பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் தலை தூக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வருமானத்தை பற்றி பார்க்கும்போது வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லோருக்குமே வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கதாங்க செய்யுது. எவ்வளவு தான் பணம் வந்தாலும் சரி, அதற்கு அதிகமான செலவுகளை நம்ம எப்போதுமே வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட அந்த வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட காரியங்கள் உங்களுக்கு எளிதாக முடியும். அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. கட்டிய வீட்டின
கடன் சுமையின் காரணமாக விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவல் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகமாக பெற வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகும். பெண்கள் அருகில் உள்ளவங்களை அனுசரித்து செல்ல முயற்சி செய்வது நல்லது. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே நீங்கள் வச்சுக்கிறது தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போதைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கலாம். எதையுமே எதிர்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதாக நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பணவரவு அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், கடந்த கால நெருக்கடி விலகும், சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும், அலுவலகத்தில் உங்களுக்கு மீதிலிருந்த வழக்கு முடிவிற்கு வரும், வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சித்து வர்றவங்களுக்கு தகுதிக்கு உரிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தெய்வ அருளும் பெரியோருடைய உதவியும் கிடைத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பூர்த்தியாகும். புதிய இடம் வீடு என்ற கனவு கண்டிப்பாக நனவாகும். அரசியல்வாதிகளுடைய நிலை உயரக்கூடியதாக அமையப்போகுது. தொண்டர்கள் பலம் கூடக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியையே கொடுக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. தன குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானம் அதிகமாக தேவை. பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. விவசாயிகள் தங்களுடைய வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சிவனை வழிபட உடம்பிலும் மனமும் சீராகும் அப்படின்னு பரிகாரங்கள் சொல்லப்படுது. சரி, மிருகஷீரிடம் அப்படின்னு பார்த்தா எதிலுமே துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான நாட்கள். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரநாதன் இந்த வக்ரகதி அடைவதால் செயல்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வரவு செலவில் நிதானம் கண்டிப்பாக தேவை. ராகு எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவார். சூரியனால் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். இது மட்டும் இல்லாமல் நேற்றைய முயற்சிகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கண்டிப்பாக கிடைக்கும். பெரியோருடைய துணையும் ஆசீர்வாதமும் உண்டாகும். ஜென்ம ராசிக்குள்ள குரு சஞ்சரித்து வருவதால் அலைச்சலால் உங்களுக்கு சில வேலைகள் அதிகமான அலைச்சலை கொடுக்கலாம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. புதிய இடம் வீடு இவையெல்லாம் வாங்கக்கூடியது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்தில் இருந்த முயற்சிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் முடியும். பிள்ளை வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி அவர்களால் பெருமை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் நல்ல ஒரு படிப்பில் இருப்பீங்க அப்படின்னும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு அதிகப்படியான பேச்சையும் யாருக்கிட்டையும் வச்சுக்காதீங்க. வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் உங்களுடைய வாய்ப்புகளை தவற விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது சுப்பிரமணியரை வழிபாட்டு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு சுப்பிரமணியர் வழிபாடும் நல்லது, சிவபெருமானுடைய வழிபாடும் நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்புகளை தவற விடாமல் வழிபடுங்க. கண்டிப்பாக அவர்களுடைய முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.